எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். சாமி கும்பிடும்போது கூட தேங்காய், பழம், வெற்றிலை, பாக்கு அப்படின்னு வச்சு தானே சாமி கும்பிடுறோம். சுண்ணாம்பு, புகையிலை இதெல்லாம் பயன்படுத்துகிறோமா? கிடையாது. அதாவது வெற்றிலை அப்படிங்கிறது பாரம்பரியமாக பல ஆண்டு காலமாக பல நூற்றாண்டுகளாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த வெற்றிலை அப்படிங்கிறது. அதே சமயம் இந்த வெற்றிலையோடு சேர்த்து பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்துறது அப்படிங்கிறது கடந்த ஒரே நூற்றாண்டுக்குள்ள வந்த ஒரு பழக்கமா இருக்கு. ஆனா வெற்றிலை அப்படிங்கிறது பலகாலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பாக்கு, சுண்ணாம்பு, புகையிலை இது எல்லாத்துக்குமே கெட்ட தன்மைகள் நிறையவே உண்டு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல வெற்றிலைக்கு மட்டும்தான் நல்ல தன்மை உண்டு. இதோ ஒரு அரிய மூலிகை அப்படின்னு சொல்லலாம். வெற்றிலையில ஆத்தூர், சோழவந்தான் வெற்றிலை, கும்பகோணம் வெற்றிலை மூன்றும் வெற்றிலைக்கு பெயர் பெற்ற இடங்கள். சங்க இலக்கியத்துல, மதுரை காஞ்சி இலக்கியத்துல, மதுரை வீதிகள்ல அந்த காலத்துல பண்டைய காலத்துல வெற்றிலையை விற்று இருக்கிறார்கள் அப்படிங்கிறது வரியா வருது. இதுல ஆத்தூருக்கும் சோழவந்தான் வெரைட்டிக்கும் புவிசார் குறியீடு உண்டு. கும்பகோணம் வெற்றிலை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய அளவுக்கு புகழ் வாய்ந்ததா இருக்கு. மதுரை வாடிப்பட்டி அருகே சோழவந்தான் அப்படிங்கிற பகுதி இருக்கு. அங்க பயிரிடப்படக்கூடிய வெற்றிலை ஆண்டுதோறும் இந்த கள்ளழகர் திருவிழாவில் காணிக்கையா கொடுக்கப்படுது அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளால. ஆக வெற்றிலையோட வரலாறு அப்படிங்கிறது அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் வரிசையா. வரலாறுக்குள்ள நிறைய போக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம மருத்துவ குணங்களுக்குள்ள போகலாம். கற்பூர வகைகளே பல வகைகள் உண்டு. நாட்டுக்கொடி, பச்சை கொடி, கற்பூர வெற்றிலை பலவிதமான வெரைட்டியும் உண்டு. இன்னைக்கு உடல் எடை குறைப்புக்கு பல்வேறு மருத்துவ முறைகள் சொல்லப்படுது. பாரம்பரிய மருத்துவத்துல ஒரு பழக்கம் உண்டு. ஒரு வெற்றிலை அதுல 4 மிளகை வச்சு மடிச்சு சாப்பிடுறது அப்படிங்கிறது உடல் எடையை குறைக்க உதவுறதா பார்த்தேன். பட் என்னன்னா இது மிளகு அப்படிங்கிறது காரத்தன்மை வாய்ந்தது. வெற்றிலையும் சிறிது காரத்தன்மை அதிகம் கொண்டதுதான். இது சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது. டெய்லி எல்லாம் சாப்பிடுறோம் அப்படின்னா மிளகு சாதாரணமா டெய்லி அப்படியே கிடைச்சு சாப்பிடுறது, 4 சாப்பிடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒத்துக்கிறது கிடையாது. சில பேருக்கு அது வயிற்றில் அல்சர், புண்கள் எல்லாம் உருவாக்கக்கூடிய அளவு காரத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால அப்படியே இதை டைரக்டா எடுத்துக்க முடியாது. இதை எடுத்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட முடியாது டெய்லி. இருந்தாலும் இதுக்கு உடல் எடை குறைப்ப நிகழ்த்தக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா வெற்றிலையை பொதுவா எப்ப நம்ம பயன்படுத்துறோங்க? சாப்பிட்ட பின்னாடி வெற்றிலையை பயன்படுத்துறோம். அதுக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் வேற ஒண்ணும் இல்ல, ஜீரணம் தான். வெற்றிலை அப்படிங்கிறது நம்ம ஜீரண மண்டலத்தை தூண்டி ஜீரணத்தை நன்றாக நடக்க உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்த வெறும் வெற்றிலை அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம வயிற்றோட அமிலகார தன்மைக்கும் நல்லது. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான கிருமிகளுக்கும் நல்லது. பல வகையில் நம்ம ஜீரண மண்டலத்துக்கு உதவி செய்யக்கூடியது வெற்றிலை. அதே சமயம் வெற்றிலை மட்டுமே நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். அதில் உபயோகப்படுத்தக்கூடிய சுண்ணாம்போ, புகையிலையோ இதெல்லாம் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அளவு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களா இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்குறோம். அதனால அதையெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ அரிக்கானட்டுன்னு சொல்லக்கூடிய பாக்கு பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு ஒத்துக்குது, சிலருக்கு ஒத்துக்கல. அதுலேயுமே சில டவுட் இருக்கு. பாக்கு நல்லதா அப்படிங்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்கு அப்படிங்கிறதுலாம் அதையும் கொஞ்சம் விலக்கி வச்சு வெறும் வெற்றிலை மட்டுமே பார்ப்போம். வெற்றிலைக்கு அப்படின்னு தனியா எந்த ஒரு பெரிய சைடு எஃபெக்டோ பெரிய புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய விஷயங்களோ அப்படி எதுவும் இது வரைக்கும் பதிவு செய்யப்படலை. எல்லா மருத்துவ துறைகளிலும் இதை நான் திருப்பி பார்த்தேன். அப்படி ஒரு கெட்ட விஷயம் வெற்றிலைக்கு கிடையாது. ஆனா நாம சாப்பிடக்கூடிய வெற்றிலை அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்தையோ கொஞ்சம் அழுகுன மாதிரி வாடி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தாதீங்க. இப்பெல்லாம் வெற்றிலையை யூஸ் பண்றதை குறைச்சி இப்ப அந்த புகையிலை, பாக்கு, சுண்ணாம்பு இது மூணையும் சேர்த்து வரக்கூடிய அந்த குவிட் அப்படிங்கிறது தான் அதிகமா பயன்படுத்தப்படுது. வெற்றிலையவே ஒதுக்கிட்டாங்க நிறைய பேர். ஆக நல்ல விஷயத்தை ஒதுக்கி கெட்ட விஷயத்த எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் காலமாற்றத்துல நிகழக்கூடிய விஷயங்களா இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் இது. ஏன்னா வெற்றிலைங்கிற நல்ல விஷயத்த நீக்கிட்டு இதை சாப்பிடும்போது நிரூபிக்கப்பட்ட புற்றுநோய்கள், மவுத் அல்சர், ஓரோஃபரிஞ்சல் ஸ்கோமோசல் கார்சினோமா போன்ற விஷயங்கள், தொண்டை பகுதியில் புற்றுநோய், தலை அண்ட் கழுத்து பகுதியில் புற்றுநோய் போன்ற விஷயங்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிக்குது அப்படிங்கிறது இந்த கியூட் பயன்படுத்தும் போது நடக்குது. சுண்ணாம்பு, பாக்கு, புகையிலை இப்போ சாப்பிடும்போது இந்த நாளையும் தானே சாப்பிட்றோம். அப்போ அது எப்படி நீங்க வெற்றிலை மட்டும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் மனசுலயும் எழலாம் இல்லையா? இதே டவுட் உலக சுகாதார நிறுவனம், இன்டர்நேஷனல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் ஆன் கேன்சர், IARC இந்த நிறுவனங்களுக்கும் ஏற்பட்டது. இவங்க இன்னும் டீடைல்டாவே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒருவேளை புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய அளவு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு பார்க்கும்போது இதுக்கு நேர ஆப்போசிட்டா புற்றுநோயை தடுக்கக்கூடிய விஷயம் தான் வெற்றிலையில இருக்கு. வெற்றிலையில் இருக்கக்கூடிய யூஜினால் ஹைட்ராக்சி கேவிகால் இந்த இரண்டும் தான் இந்த புற்றுநோயை தடுக்கக்கூடிய வல்லமை கொண்ட காம்பவுண்டா கெமிக்கலா வெற்றிலைக்குள்ள இருக்கு. இதுல குறிப்பா ஹைட்ராக்சி கேவிகாலுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், ஆண்கள்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோயவும் தடுக்கக்கூடிய வல்லமை இருக்கு
இருக்கிறதா பார்க்குறோம் ஆராய்ச்சிகள்ல. வெற்றிலையோட எண்ணெயில நறுமண எண்ணெய் எசென்ஷியல் ஆயில்ல 50க்கும் அதிகமான நறுமண எண்ணெய்கள் இந்த வெற்றிலைக்குள்ள இருக்கிறதா ஆராய்ச்சியில தெரிய வருது. யூஜினால், கேரியோஃபிலின், டெர்பினோலின், கேடினின், 3- கேரீன் போன்ற நறுமண எண்ணெய்கள் 50க்கும் மேற்பட்ட நறுமண எண்ணெய்கள் இந்த வெற்றிலைக்குள்ள இருக்கிறத ஆராய்ச்சியில பாக்குறோம். இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே இது பயிரிடப்படுது. ஸ்ரீலங்கா, மலேசியாவிலையும் வெவ்வேறு வகையான வெற்றிலைகள் பயிரிடப்படுது. இப்போ வெற்றிலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களுக்கு வருவோம். இதுல கொழுப்பு சத்து அப்படிங்கிறது ரொம்ப மிதமான கொழுப்பு சத்து, பெரிய அளவுல கிடையாது. மற்ற ஊட்டச்சத்துக்கள் மிதமான புரதச்சத்து மிதமான அளவுல தான் இருக்கு. ஆனா வைட்டமின்களான தயமின், ரிபோஃப்ளவின், நயாசின், கெரோட்டின் இதெல்லாம் இருக்கு. மினரல்களான கால்சியம், பொட்டாசியம் போன்றவையும் இருக்கு. வைட்டமின் ஏவும் இருக்கு. B1, B2, நிக்கோட்டின் ஆக பல வைட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்ததா இருக்கு இந்த வெற்றிலை. அதனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்லது. வெற்றிலையவும் ஒரு சிறுநீர் பெருக்கின்னு சொல்லலாம். அதாவது சிறுநீரை அதிகரித்து போதல், வியர்த்தல் இதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றிலையில் இருக்கு. இரவு நேரத்தில் வெற்றிலையை நசுக்கி அதை தண்ணீரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில அந்த வெற்றிலையை நீக்கிட்டு அந்த தண்ணீர் மட்டும் குடிக்கிறது அப்படிங்கிறதும் நன்மைகள் தரக்கூடியதா இருக்கு. முக்கியமா குடல் இயக்கத்துக்கு நல்லது. மலம் இலக்கியா செயல்படுது. மோஷன் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா மோஷன் போகும். மற்றபடி வாய் தொந்தரவு, செரிமானமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே இந்த வெற்றிலை நல்லது. வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது. இயற்கையாகவே வெற்றிலைக்குன்னு ஒரு நறுமணம், மனம் இருக்கு. அந்த சுவை வாய் துர்நாற்றத்தை குறைக்கக்கூடியது. நம்ம உடல் உறுப்புகள், உள்ளுறுப்புகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. மூளை, கல்லீரல், மண்ணீரல், இதயம் எல்லாத்துக்குமே நல்லதுதான். எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் நரம்பு மண்டலத்துக்கே நன்மை தரக்கூடியது தான் வெற்றிலை. வெற்றிலை ஓரளவுக்கு வலி நிவாரணியாகவும் இருக்கு. ஓரளவுக்கு, அதாவது இதையே நம்பி இருக்க முடியாது. அதுல இருக்கக்கூடிய சில பொருள்கள் சில நன்மைகளும் தரக்கூடியதா இருக்கு. பட் இன்னொரு விஷயம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது, பட் இது ரீசன் என்னன்னு தெரியல. வெற்றிலையோட காம்பு, நுனி, நடு நரம்பு இந்த 3 விஷயங்களையும் எடுத்துட்டு தான் வெற்றிலையை சாப்பிடணும் அப்படின்னு படிச்சேன். வெற்றிலையை இந்த மாதிரி எடுத்துட்டு சாப்பிடுறீங்களோ இல்ல அப்படியே சாப்பிடுறீங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அதை கண்ட இடத்துல துப்புறீங்க பாத்தீங்களா, சாப்பிட்டுட்டு, அது ரொம்ப பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், நார்த் இந்தியாவில் இந்த பான், குட்கா மசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பண்ற பாப்பா நார்த் இந்தியா, வட இந்தியா போன எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எல்லா இடத்துலயும் துப்பி வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு கிடையாது. அப்படி யாராவது பண்றவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கெட்ட பழக்கத்தை பண்ணாதீங்க. மற்றவங்களையும் பண்ண விடாம தடுத்து நிறுத்துங்க. அடுத்த நன்மை, மூட்டு வலிகள், முக்கியமா இந்த யூரிக் ஆசிட் குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்கிறதா சில ஆராய்ச்சிகளை தெரிய வருதுங்க. அதாவது ஹைப்பர் யூரிசிமியான்னு சொல்லிட்டு உடம்பில் யூரிக் ஆசிட் அளவுகள் அதிகரிக்கும் போது வரக்கூடிய வலிகள், சிறு மூட்டுகள்ல வரக்கூடிய வலிகள், பெரிய மூட்டுகள்ல வரக்கூடிய வலிகளுக்குமே இந்த வெற்றிலை, ஒரே ஒரு வெற்றிலை மென்று சாப்பிடுறது, வேற எதுவும் ஆட் பண்ணாம இதை மட்டுமே மென்று சாப்பிடுதல் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதா இருக்கு. இந்த மூட்டு வலிகளை குறைக்கிறதுலையும் இதுக்கும் சில ஆராய்ச்சிகள் இருக்கு. அடுத்து, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு வெற்றிலை சாப்பிடுவதால் எந்த தொந்தரவும் கிடையாது. இதுல இருக்கக்கூடிய உடலுக்கு நன்மை தரக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் பண்புகள் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாடுல இருக்கதா உதவி செய்யுமே தவிர சர்க்கரை அளவுகளை ஏற்றுவதற்கு வழிவகை செய்யாது. வெற்றிலையை நம்ம முடியோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் வெற்றிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்த பார்த்தேன். பட் அது நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெத்தலையை போட்டேண்டி அப்படின்லாம் பாட்டு இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நன்மைகளும் இருக்கு. நம்ம தமிழ் சினிமாவில் பல வெற்றிலை குறித்த பாடல்கள் இருக்கு. மொத்தத்தில் இதெல்லாம் தான் நன்மைகள். வெற்றிலையை நம்ம பண்டைய கால பழைய பழக்கமா ஒதுக்கி வைக்காம அதையும் ஒரு மருத்துவ மூலிகையா பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ மூலமா வெற்றிலையோட நன்மைகள் குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை பார்க்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.